அந்த கவின் பயலுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவன் அந்த பிள்ளைய லவ் பண்ணுறப்ப மணிரத்னம் பொண்டாட்டி பேர் ஒன்று இருக்கும்ல, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ், அவ்வளோதான். அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்ப அவன் தேவதையாக நினச்சி லவ் பண்ணான். ஆனால் கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமலே செத்து போயிட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, நீ நினச்ச மாதிரி நான் ஒன்றும் தேவதை இல்லைடா, நான் வந்து ஒரு, அதை என் வாயால் எப்படி சொல்லுவேன், அது செஞ்சிருக்க காரியம் அப்படித்தானே இருக்குது. நான் கூட அந்த பையனோட அப்பா ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பேசுகிறாப்புல அப்படின்னு நினச்சேன். என் பிள்ளைய மட்டும் கொண்டுட்டியல, உங்கள் பிள்ளைய நீங்கள் கொண்டு இருந்தால் என் கண்ணுலேருந்து இவ்வளவு கண்ணீர் வந்திருக்காது, சந்தோஷப்பட்டிருப்பேனே. நான் கூட உண்மையில் ஆத்திரத்தில் தான் பேசுகிறாப்புலன்னு முதல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் ஆறு சரியாத்தாயா பேசியிருக்காப்புல அப்படின்னு தோணுச்சு. நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம், அந்த பையன் அருவாளால் வெட்டித்தான் இந்த கவின் பையன் செத்தான் அப்படின்னாலும் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவன் கொள்ளலை, அந்த பொண்ணோட தம்பி கொள்ளலை, அந்த பொண்ணே கொண்டிருக்குன்னா பார்த்துக்கல. எப்படி தெரியுமா கொண்டிருக்கு, எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. அவன் ஜஸ்ட் எனக்கு ஒரு கஸ்டமர், ஏன் லவ்வர்லாம் இல்லை, அவனோட கஸ்டமரு. கஸ்டமர்னா தப்பாக எடுத்துக்கூடாது. அதாவது சித்தா படிச்சிருக்காங்க இல்லையா, என்கிட்ட நிறையா பேரை வந்து அவன் அனுப்புவான், ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்புவான். அந்த வகையில் தான் பழக்கமே தவிர அவனும் நானும் லவ் எல்லாம் பண்ணலப்பா. நீங்களாம் வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, லவ் பண்ணலை அப்படின்னா அவன் ஏன் அந்த பொண்ணோட தம்பி ஏன் வெட்டி கொன்னான் யோசிச்சு பாருங்களேன். இல்லை அவன் லவ் டார்ச்சர் பண்ணுறான்னா இந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இப்போ கூட அவன் யார் 2-3 தடவை தான் பேசியிருக்கேன். டார்ச்சர் பண்ணுறான்னா ஒருத்தன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான், ஒரு 1000 தடவை ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு அதை போகிற இடமெல்லாம் ஃபாலோ பண்ணி மொத்தமாகவே அவங்க சொல்கிற கணக்குக்கே வருவோமே, 3 மாதத்தில் 4 தடவை தான் ஃபோன் பண்ணியிருக்கானா. 3 மாதம் அந்த பொண்ணே சொல்லியிருக்கான் அவன் எனக்கு கஸ்டமர் கொடுப்பாங்குது. அப்படி இருக்கிறப்ப இவன் ஏன் போயிட்டு அங்கே வெட்டுனா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே இளவரசன் கதை ஒன்று கேட்டிருக்க இல்லையா. இப்போ அதே மாதிரி கவினோட கதை நல்லா தெரிஞ்சுங்க. கவினோட ஃபோட்டோ வெளில வந்துச்சு, கவினோட அப்பா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வெளில வந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு, போட முடியாது, போட்டால் நம்மளை தூக்கிடுவாங்க. அந்த பையனோட ஃபோட்டோ எல்லாரும் போட்டு ப்ரெஷர் பண்ணனால, வெட்னாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தம்பி, எல்லாரும் போட்டு ப்ரெஷர் பண்ணனால ஒரே ஒரு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ, அவங்க குடும்பத்தில் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க போல, அந்த ஃபோட்டோவை தூக்கி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா இது வரைக்கும் அந்த பேர் கூட வராது. சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அழகான கவிதை ஒன்று, மங்கை மனதை பறி கொடுத்தால், மணவாளன் உயிரை பறி கொடுத்தான், நங்கை தான் கொண்ட காதலுக்காக கடல் தாண்டி வருவாள் என்று நினைத்தார், கடைசியில் அவள் வீடு கூட தாண்டி வரவில்லை, விழுந்து கிடக்கிறார். அவன் சாகிறதுக்கு முன்ன, அவன் அப்போ சாகலை உண்மையிலேயே. எப்போ அந்த புள்ள சொன்னாலும் இவன் யாருன்னே தெரியாது, இவனும் நானும் லவ் பண்ணலை, அப்போ செத்துட்டான். அவன் உடம்பு புதைக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் லவ் சார். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக தெரியுது, 10 வருஷம் லவ். அதாவது ஆளுக போய் சொல்லலாம், ஃபோட்டோ போய் சொல்லுமா இருக்கு, பர்த்டே கொண்டாடின கேக்கு, கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, நெஞ்சில் தலை சார்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு, வெளியில் விடலாமா, வெளியில் அதாவது அவங்க எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் போட்டு அவனை ப்ரெஷர் பண்ணியிருக்கா, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண பேசு, கல்யாணத்துக்கு பேசுன்ட்டு. அந்த பையன் தயங்கி தான் நின்றுருக்கா. என்னதான் சொசைட்டியில் அவன் வந்து ஒரு இடத்துல அந்தஸ்தில் உட்கார்ந்துருந்தான். இதெல்லாம் 1.5 லட்ச ரூபா 26 வயசில் சம்பாதிக்கிறன்றது அந்தஸ்து தான் சார். அவன் பெரிய ஆளு தான். இருந்தாலும் அவனுக்கும் உள்ளுக்குள்ள ரியாலிட்டி ஊர்காரன் தானே தெரியும் இல்லையா, யோசிச்சிருக்கான். இருந்தாலும் இதுதான் போட்டு அவனை சொல்கிறாங்க. கூட மாட இருந்த 10 வருஷம் பழக்கம் சார். ஒத்த பொண்ணு ஐடியில் இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்த ஒரு பையன். கடைசியில் அந்த பொண்ணு இப்போ அந்த அப்பா அம்மா அப்புறம் அந்த தம்பி, சரி அந்த தம்பிக்கு அப்போ அவனுக்கு ஏதாச்சும் முன்பகை இருந்துச்சா, வேற எதுலையா பிரச்சனையா, இல்லை அது எந்த விதத்தில் இது சார்
உடனே இல்லை நான் அவனை லவ் பண்ணல, படக்குன்னு சார். இந்த மாதிரி லவ் பல பஞ்சாயத்தை பசங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க, கொஞ்ச நாளும் தெரிஞ்சுங்க. நீங்கள் நல்லவங்களா இருக்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்லேயும் உங்களை அந்த அளவுக்கு சேம் இருக்கணும். உண்மையாக இருக்கிறது முக்கியம் இல்லை சார், யாருக்கு உண்மையாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். முடிஞ்சு முழுக்க 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 ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தான் அவனை கொண்டிருக்கு. இதில் வேற அந்த மீடியாஸ் இவன் லவ்வே பண்ணலை, அந்த பொண்ணு லவ் பண்ணலை, நல்ல மாமா வேலை பார்க்குறான், அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக எடுத்து. ஆனால் எதுவுமே தெரியாமல் செத்துட்டான். அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணி இருக்கு 10 வருஷமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாவம் அந்த பையன் செத்து போயிடும். ஆனால் எனக்கு ஒரு புரியலை, எப்படி இவங்கெல்லாம் இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. நிம்மதியாக இருக்கிறாங்க சார், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை குட்டி பத்துக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே, வாழ்க்கையில் இப்படி ஒருத்தன் இருந்ததாவே எவனுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே கிடையாது, கொஞ்சம் கூட உறுத்தலை. அவங்க அப்பா நியாயம், ஆனால் அவங்க அப்பா கேட்குற நியாயம் தானே. சரிடா, என் பிள்ளைய வெட்டினி இல்லை, உன் பிள்ளையும் தானே பண்ணுச்சு. முதல்ல உன் பிள்ளைய வெட்டிட்டு அதே வரியோட என் பிள்ளைய வெட்டியிருந்தீங்கன்னா எனக்கு அப்போ இந்த அளவுக்கு இருக்காது, ரெண்டும் போச்சு. அது எப்படி என் பிள்ளை மட்டும் இப்போ மண்ணுக்குள்ளே போயிடும், உன் பிள்ளை மட்டும் கல்யாணம் குட்டி எல்லாம் சந்தோஷமாக நீ இருப்பல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு இருப்ப இல்லையா சார்? எந்த ஒரு லவ்வுமே உசுரை எடுக்கிற அளவுக்கும் உசுரை கொடுக்குற அளவுக்கு, உசுரை கொடுக்குற மாதிரி இருக்கலாம், உசுரை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பாவம் நல்லா இருக்கு அவ்வளோ.